மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல என்ன டாபிக் எடுத்துருக்கோம் அப்படின்னா, வி டிஸ்கஸ்ட் ஒரு ஒரு 3 பீப்புள்ஸ் இங்க ஒன்னா சேர்ந்து உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னை பத்தி அறிமுகம் இங்க யாருக்கும் தேவையில்லை. ஸோ ஐ எம் அட்வொகேட் விஜய் வரதராஜ். ஸோ என் கூட இப்ப ஜாயின் பண்ணிருக்கிறது யாருன்னா, சீனியர் அட்வொகேட் டாக்ஸ் மேட்டர்ல மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம ஜிஸ்டாட்டை பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் நண்பர் மிஸ்டர் நாகராஜ், சீனியர் மோஸ்ட் டாக்ஸ் பிராக்டிஷனர், மோர் தென் 45 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இந்த ஃபீல்டுல. அவரும் ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம கூட. ஸோ இப்போ இது என்ன இன்னைக்கு டாபிக் அப்படின்னா, நாகராஜ் சார் ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஒரு சீனியர் அட்வொகேட் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் ஆன்சர் பண்ணுவாரு. நானும் அந்த டிபேட்ல கலந்துக்க போறேன் இன்னைக்கு. ஸோ நவ் வி ஆர் மூவிங் இன்டு தி டிபேட். சார், ஜிஸ்டாட் அப்பீல்ல டாக்ஸ் பிராக்டிஷனர் இது அப்பீல் ஆகலாமா? தட் இஸ் தி क्वेश्चन. எனக்கு என்ன டவுட்னா, உங்களுக்கு ஏன் அந்த டவுட் வந்தது? முதல்ல டாக்ஸ் பிராக்டிஷனர் அப்பீல் ஆகலாமா ஆக கூடாதா அப்படின்னு உங்களுக்கு ஏன் டவுட் வந்தது? இப்ப அப்பீல்ல நம்ம அப்பீல் ஆகணும்ல, டாக்ஸ் கன்சல்டன்ட் ஆர் பிராக்டிஷனர்ஸ். ஓகே, திடீர்னு ஜிஸ்டாட்ல அப்பீல் ஆக முடியாதுன்னு ஏன் டவுட் வந்தது? ஜிஸ்டாட்ல ஒன்லி அட்வொகேட்ஸ், சிஏ, சிஎம்ஏ, காஸ்ட் அக்கவுண்ட் இவங்க தான் பண்ணணும்னு கேள்விப்பட்டேன். அதனால பிராக்டிஷனர் ஆகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்கு இல்லையா? சோ இப்போ நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் கிட்ட கேட்கலாம். அவர் லைப்ரரி மாதிரி செக்ஷன் ரூல் எல்லாமே அத்தாரிட்டேட்டிவா சொல்லிடுவாரு. சோ அவர்கிட்ட பேசிடலாம். சார், அவரோட கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஜிஸ்டாட்ல யார் ஒன்னா அப்பியர் ஆகும்? ஜிஸ்டாட்ல எனி ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கேன் அப்பியர் ஆன் பிஹாஃப் ஆஃப் a taxable person to represent this case before the Gstat. ஏன் அப்படின்னா செக்ஷன் என்ன சொல்லுது? சிஜிஎஸ்டி 116(1) எனி பர்சன் கேன் ஆக்ட் ஆஸ் a authorized representative on behalf of a taxable person அப்படின்னு சொல்லிட்டான். கோயிங் ஸ்பெசிபிக் வித் 116(2) எனி பர்சன் ஆக்டிங் ஆஸ் a GST practitioner, any person acting as a GST practitioner or includes GST practitioner போட்டான். Any person which includes GST practitioner அப்படின்னு 116(2) கிளியரா இருக்கிறதுனால even GST practitioner can also appear before the GST forum, Gstat forumல appear. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Gstat forumக்கு போற முன்னாடி டாக்ஸ் பேயர் கிட்ட ஒரு ஆத்தரைசேஷன், லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் அப்படின்னு வாங்கி, அதாவது ஃபார்ம் PCT5 அப்படின்றத அவர்கிட்ட வாங்கி அது போரம் முன்னாடி கொடுக்கணும். அது கொடுத்தாதான் forum will allow you to argue on behalf of the taxpayer before the Gstat forum. புரியுதா? இப்போ இது ஒரு ட்ராக். இன்னொரு ட்ராக் இப்போ GST ப்ரொசீஜர் ரூல்ஸ் நான் கொண்டு வந்தேன். உங்களுக்கே தெரியும், ரூல் 84 பிரகாரம் எனி authorized representative act as any person acting as an authorized representative and registered as a GST practitioner under rule 84 can represent the matter before the forum அப்படின்ற மாதிரி கிளியரா இருக்கு. எது? சிஜிஎஸ்டில ரூல் 84. இது சிஜிஎஸ்டி ப்ரொசீஜர் ரூல்ஸ்ல என்ன சொல்றான்? செக்ஷன் 72ல ரூல் 72ல என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, any person who want to act on behalf of a taxable person has to file letter of authorization or memorandum of appearance before the forum in form 4 அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்தாதான் இது Gstat ப்ரொசீஜர் ரூல் பிரகாரம் ஃபார்ம் 4 வந்துருச்சு. 04 ஃபார்ம் 4 சொல்றோம். 04 ஃபார்ம் 4 கொடுத்தாதான் அவங்க allow you to GST practitioner will be allowed to argue on behalf of the taxable person before the forum. என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபோரம்ல ஆர்குமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி ப்ரொசீஜர் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்களோ அதையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். Gstat அப்பியறதுக்கு முன்னாடி Gstat ப்ரொசீஜர் ரூல்ஸ்ல என்னென்ன எல்லாம் சொல்லிருக்கானோ அதை GST practitioner has to follow it. Is there any dress code? Definitely. Rule 77, Rule 132 ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா there must be a specific dress code for Gstat practitioner, GST practitioner இருக்கு. Is there dress code அப்படின்னும் போது டீசென்ட்டா வரணும்னு சொல்லிருக்காங்க. இப்போ கோர்ட்டுக்கு நம்ம எப்படி போவோம்? அட்வொகேட்ஸ்ல எப்படி போறோம்? பிளாக் இதெல்லாம் போட்டு நம்ம போறோம். கோர்ட் ஃபார்ம் வரும். Gstat வரும்போது புரோட்டோகால், அவங்க புரோட்டோகால் சொல்லிருக்காங்க. டீசென்ட்டா டெஸ்ட் பண்ணிருக்கணும், ஆர்குமெண்ட் பண்ணணும்,
இதுவா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கோ ரூல் 77 122 கிளியரா சொல்லிருக்கான். அதைப்படி நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உள்ள வரதுக்கு முன்னாடி there are some rules which a GST practitioner has to follow before arguing before the court. அதெல்லாம் பார்த்துட்டு தான் உள்ள வரும். These rules apart from CGST rules, separate rules are CGST rules வந்து general rule for practitioner. This is Gstat procedure rules வந்து protocol எல்லாம் சொல்லிட்டான். புரோட்டோகால்னா நீ இப்படிதான் வரணும், இந்த ஃபார்ம் கொடுக்கறதாதான் உன்னை உள்ள விடுவேன் அப்படின்றது ப்ரொசீஜர் ரூல்ஸ். அது லேட்டஸ்டா 2025 கொண்டு வந்து கொடுத்துருக்கான். லாஸ்ட் இயர் தான் வந்து அந்த ஃபாலோ பண்ணும். அது எவ்ரி ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் ஹாஸ் டு ஃபாலோ, எவ்ரி லாயர் ஹாஸ் டு ஃபாலோ, நாட் ஒன்லி த பிராக்டிஷனர், ஈவன் லாயர் ஹாஸ் டு ஆல்சோ ஃபாலோ த ப்ரொசீஜர். என்ன சொன்னா there are so many restrictions. அப்பீல்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஜிஎஸ்டிக்கு அப்பீல் when you go to the appellate authorityக்கும் Gstat-க்கு வரதுக்கும் there is a lot of difference. Sequential number வரணும், facts of the case வரணும், ஒவ்வொருத்துக்கும் நீங்க சீரியலா சீக்வென்ஷியல் நம்பர் கொடுக்கணும், எவ்வளவு ரூல்ஸ் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து அடிக்கணும், இந்த மாதிரி நிறைய எல்லாம் சொல்லியிருக்கான். சோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியாகணும். Gstat ப்ரொசீஜர் ரூல்ஸ் ஒரு மொத்தம் 124 ப்ரொசீஜர் ரூல்ஸ் கொடுத்திருக்கான். Gstat ப்ரொசீஜர் 2025 அது ஃபாலோ பண்ணணும். சார் அதுல அந்த 2 லைன் சொல்லிருந்தீங்க. ஆமா, நம்ம ஜெனரலா வந்து நம்ம அப்பீலுக்கு எல்லாம் பண்ணும்போது வந்து அதை மெயின்டைன் பண்ண பண்றது அது வந்து ஏன் மெயின்டைன் பண்றது இல்லன்னா இட் வில் அப்ளை ஃபார் தி சிஜிஎஸ்டி ஆக்ட் பிரகாரம் போயிருந்ததுனால அதை பத்தி ரொம்ப பெருசா பேசுறாதுல. யூ மஸ்ட் ஃபைல் an application in A4 ஷீட்ல போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான். பட் ப்ரொசீஜர் ரூல்ஸ்ல போகும்போது ரூல் 18 ரூல் 20 கிளியர்லி சேஸ் facts of the case லாஸ்ட் ஒவ்வொரு பேராவும் நீ சீக்வென்ஷியலா நம்பர் சொல்லணும். பேரா நம்பர் 20 னா அவர் எடுத்து பார்ப்பார். யாரு சேர்மன் ஆஃப் த ட்ரைபுனல் will go through பேரா நம்பர் 12, பேரா நம்பர் 40 I have discussed in பேரா நம்பர் 16. facts of the case நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இந்த கேஸ் சைட்டேஷன் பேரா நம்பர் 18ல சொல்லிருக்க அப்படின்றது கிளியரா சொல்றதுக்கு they refer only பேரா நம்பர். அது வந்து சீக்வென்ஷியலா நம்பர் பண்ணணும். சோ இப்ப நம்ம ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றோம் சார். ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணும்போது இண்டெக்ஸேஷன் கொடுப்போம் இல்லையா? அது வந்து இண்டெக்ஸ் கொடுத்த முதல்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இண்டெக்ஸ் கொடுத்துருவோம். அது வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து ஒரு புரோட்டோகால். ஓகே, பட் இங்க Gstat-க்கு என்ன புரோட்டோகால்னு புதுசா ஜிஎஸ்டில கொண்டு வந்துட்டோம். பட் நான் ஆன்லைன்ல ஃபைல் பண்ணும்போது என்ன பார்த்தா இண்டெக்ஸேஷன் மஸ்ட்னு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சதா இல்ல, பட் Gstat போர்ட்டல்ல Gstat ப்ரொசீஜர்ல வந்து நான் அது செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாம் இண்டெக்ஸேஷன் பண்ணி தான் சப்மிட் பண்ணனும். அந்த இண்டெக்ஸேஷன் செக் பண்ணனும்னு சொல்லிருக்கேன். இண்டெக்ஸேஷன் ஒன்லி ஃபார் ஹை கோர்ட்டுக்கு தான், நாட் ஃபார் Gstat-க்கு. அது ஒரு வாட்டி. ரெண்டாவது வந்து அந்த 2 லைன் ஃபேக்டர் சொன்னீங்களே, 2 லைன் அது ரூல் 20ல கிளியரா போட்டுருக்காங்க. ஒவ்வொரு லைனுக்கு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் அடிக்கணும், மேண்டேட்டரி. இல்லட்டா ஒரு அப்ளிக் பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆயிடும். So now we are coming into the Mr. Nagaraj அவரோட question. Authorized representative. நீங்க வந்து செக்ஷன் ரூல் கிளியரா authorized representative authorized owner has to authorize him by giving form 4 கொடுத்திருந்தார்னா he can represent the case on behalf of the taxable person before the court. So GST practitioner also appear in the Gstat. Definitely சந்தேகமே என்ன செக்ஷன் சார்? GST செக்ஷன் வந்து சார் 116ல வந்து என்ன சொல்லிட்டா, ரூல் 83ல யார் யாரெல்லாம் ஜிஎஸ்டிபியோ அவெல்லாம் 162ல போய் அப்பியர் ஆயிட்டு பண்ணி ஜிஎஸ்டி ஃபார்ம் ஸ்டாட் ஃபார்ம் முன்னாடி அப்பியர் ஆகலாம் அப்படின்னு கிளியரா. சரி, எனக்கு இன்னொரு ஒரு क्वेश्चन. ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் போது ரிலேட்டிவ் ஆர் மேனேஜர், அந்த கன்சர்னோட மேனேஜர் அப்படின்னு போட்டிருக்காதுல. சம்டைம்ஸ் என்ன போட்டிருக்குன்னா அந்த ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர்ஸ்லாம் கூட போட்டிருக்கு. அவங்களுக்கு எல்லாம் சப்ஜெக்டே தெரியாது. சப்ஜெக்டே தெரியாது. புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல என்ன சமாச்சாரம் அப்படின்னா, ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் நான் ஏன் சொல்றேன், ஏன் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லல அப்படின்னா, ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் அலோன் கேன் கோ இன்டு தி சப்ஜெக்ட் அண்ட் ஆர்கியூ இன் டெப்த் பிஃபோர் தி ஃபோரம். மத்தவங்களால எல்லாம் போய் பேச முடியாது. இதெல்லாம் சொல்லலாம், எனிபடி கேன் ஆக்ட். சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கணும். அவன் he must be a practitioner, certificate rule 83 பிரகாரம். a friend ஆனா GSTP ல he must hold rule 83 பிரகாரம் GSTP certificate வச்சிருக்கணும். எஸ், சொல்றது புரியுதா சார்? இப்போ நீங்க சொல்றது I agree with you, but 116ல சப்செக்ஷன் 2ல எனக்கு வந்து ABCD E ன்னு கொடுத்திருக்காங்க. E ல பாஸ் E போறதுக்கு முன்னாடி நான் A ல என்ன சொல்றேன்னா is a relative or regular employee. Relative or regular employee அவன் மீன் பண்றது அந்த இடத்துல வந்து to the best of my knowledge he knows the subject,
Yes. You can argue or represent the case before any forum. அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான் ஒழிய you need not be a lawyer இதெல்லாம் கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் 4 கொடுத்தா போதுன்றது ஒரு இது. ஃபார்ம் 4 கொடுத்துட்டா போதும். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, ரிலேட்டிவ் ஆர் ரெகுலர் எம்ப்ளாயின்னும் போது சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். ஆமா. நான் அதை தாண்டி ஒரு பாயிண்ட் பிளஸ் ஆட் பண்றேன். உங்களோட பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி சொல்றேன். என்ன அப்படின்னா Gstat-ஓட ப்ரொசீஜர் புரியும். அங்க எப்படி நான் போய் பிராக்டிஸ் இது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ஆக்ட் தெரியும், ரூல் தெரியும், லா தெரியும்ன்றத தாண்டி Gstat-ல நான் எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம். அப்ப அது வந்து எனக்கு ஒரு ஆடட் பாயிண்டா நான் இங்க ஆட் பண்றேன். ஏன்னா ரிலேட்டிவ் வந்து யாரோனாலும் ரிலேட்டிவ் எம்ப்ளாயி கொடுத்துட முடியும். பட் அவங்க போய் அங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு தெரியல. Gstat ப்ரொசீஜர் புரியல. அதனால தான் நான் சொன்னேன் இம்ப்ளைட் பேக் ஃபயர்ல சார் இது இம்ப்ளைட் மீனிங் என்ன அப்படினீங்கன்னா any person or relative means here what it means he must be a practitioner, GST practitioner. He may be an employee. In our practitioner certificate இருக்கு. Rule 83 பிரகாரம் I am a GST practitioner. But I cannot argue. நல்லா புரிஞ்சுக்கோங்க. I cannot argue before the Gstat forum because I am an employee of the company. I cannot represent all the dealer cases because I am an employee of your company. But in your case, you ask me to represent the matter. நான் என்ன தெரியுமா இந்த சர்டிபிகேட் வச்சுட்டு நான் ஆர்குமெண்ட் பண்ணேன். ஏன்னா நானே ரிட்டர்ன் எல்லாம் ஃபைல் பண்றேன், நானே இதெல்லாம் இது பண்றேன். நான் எம்ப்ளாயி தான், நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன், எல்லாமே பண்றேன். ஐ நோ த சப்ஜெக்ட். So I am additionally I am holding a registration certificate as a practitioner. So it is an adder. நான் ஒரு ஃபார்ம் 4 கொடுத்தா நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதை நான் வச்சுட்டு ஃபோரம் முன்னாடி போய் ஆர்குமெண்ட் பண்ணி நான் ஜெயிச்சுட்டு வரேன். எனக்கு சப்ஜெக்ட் தெரியும். சொல்றது புரியுதா? சோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அவன் என்ன மீன் பண்றான் அப்படின்னா எனிபடி ஆர் எனி பர்சன் அப்படின்னும் போது he must have a sound background, he must be a practitioner. அப்போ GST practitioner ரெண்டு ஃபார்ம் தான், Gstat 04 and PCT 05. PCT 05 அப்படின்றது வந்து CGST ஆக்ட் பிரகாரம். ஓகே. ஃபார்ம் 4 அப்படின்றது வந்து ப்ரொசீஜரல் ரூல் 2020. Gstat 2025 ல வந்ததுல ப்ரொசீஜர் ரூல்ஸ் ஃபார்ம் 4 காலத்தமா. சோ ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணனும். அப்போ வந்து ஒரு கன்க்ளூட் வந்துடலாம். சோ இப்போ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், காஸ்ட் அக்கவுண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, அட்வொகேட், GST practitioner இவங்க கூட GST practitioners also can argue and appear before the Gstat. ஓகேவா? ஓகே. சோ இத யாராவது கிளாரிஃபை பண்ணனும். ஏன்னா எங்களுக்கு நிறைய क्वेश्चंस வருது. இத பத்தி நிறைய क्वेश्चंस பிராக்டிஷனர்ஸ் எங்களை கேக்குறாங்க. சோ அவங்க போய் இப்ப ரெஃபர் பண்ண வேண்டியது 116 செக்ஷன்ல சப்செக்ஷன் 2 ல E ல போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுல கிளியரா போட்டிருக்கு any person who has been authorized to act as a goods and service tax practitioner on behalf of the concerned registered person அப்படின்னு வந்தாச்சு. சோ இதுக்கு அப்புறம் இந்த क्वेश्चनே வரக்கூடாது. பிராக்டிஷனர்ஸ்க்கு நீங்களும் வந்து பிராக்டிஷனர் இல்ல சார். அதனால தான் நான் என்ன சொல்றேன், I am an employee but I cannot practice. நீங்க நானே லாயரா இருக்கும்போது ஒரு கம்பெனில எம்ப்ளாயியா இருக்கும்போது I cannot do the practice. நான் வந்து எம்ப்ளாயியா தான் இருக்க முடியும். அதே தான் லாயருக்கு, அதே தான் அவனுக்கு எம்ப்ளாயிக்கு. அப்ப அவன் என்ன பண்ணான், GSTP வச்சிருப்பான் பட் he cannot argue. I am a GSTP holder but the company owner authorizing me to appear on behalf of அவன் ஃபார்ம் 4 கொடுத்துட்டா போதும். ஏன்னா I am already holding rule 83 க்கு அப்ளை பண்ணி வச்சிட்டான். clear ஓகே. சோ கன்க்ளூஷன் உங்க சைடு நீங்க தான் சொல்லணும். உங்களோட क्वेश्चन அது டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாமா இல்லையா? இப்போ ஏதாவது ஹைகோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் சார் முன்னாடி வந்து மயிலாடுன்னு சொல்றோம். இப்போ Gstat அப்பீல்ல எப்படி அவர் இது பண்ணனும், ஆனர் பண்ணி கேட்கணும். சார் கூட சொல்லலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. பிஃபோர் தி சேர்மன். எஸ் சார். சார் இஸ் எனஃப். சார் இஸ் எனஃப். ஓகே, வெரி குட். சோ இது பொலைட் மேனர்ல தான் நீங்க சொல்லணும். அங்க போய் சாஃப்ட்டா பேசணும். நான் வந்து ஒரு Gstat ல பிராக்டீஸ் பண்ணும்போது நான் வந்து என்னோட வாய்ஸ் டோன் பிட்ச் எல்லாத்தையும் இன்கிரீஸ் பண்ணி பேசுறது அட்வைசபிள் சார். இன்னொரு சார், ரொம்ப பொலைட் மேனர்ல தான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா சேர்மன் ஆஃப் த Gstat and other 2 members of the technical members எல்லாமே பார்த்தா எல்லாமே ரிட்டையர்ட் ஜட்ஜி, ஜாயிண்ட் கமிஷனர் எல்லாம். இட் இஸ் ஆன் பார் வித் ஹை கோர்ட். Gstat is on par with the high court. அப்படி இருக்கிற நேரத்துல சாஃப்ட்டா சொல்ல வந்த பாயிண்ட் ஆப்டா சொல்லி என்ன மெரிட் ஆஃப் த கேஸ் சப்போர்ட்டட் பை ஏ கேஸ் லாஸ் எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் முடிச்சுட்டு ஆப்டா அவன் கேஸ் முடிச்சுட்டு ரெஃபரன்ஸ் கேட்கும் போது பேஜ் நம்பர் சீரியலா நம்ம போட்டிருக்கோம் சீக்வன்ஷியலா. சீரியல் 6 பேஜ் நம்பர் 4, சீரியல் நம்பர் 27 பேரா நம்பர் 5 கிளியரா போட்டு சொல்லிட்டீங்கன்னா கேஸ் ரொம்ப பொலைட்டா தான். அதாவது நீங்க பேசுறது அவர் கேட்கணும்.
ஆனா மிரட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இன்னைக்கு டாபிக் வந்து நம்ம ஒரு கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஜிஎஸ்டி பிராக்டிசஸ் ஆல்சோ ஆர்கியூ அப்பியர் இன் Gstat. சோ கிளியரா செக்ஷன் ரூலோட கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ இன்னொரு டாபிக்கோட நாளை நம்ம உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.